குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அண்ட் குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நவபனிக்கல் கண்டென்சேஷன். இது எப்படி அப்படின்னா இது ஒரு ஆல்டர்னல் கண்டென்சேஷன் மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னாக்கா ஒரு ஆல்டிஹைட் வந்து ஒரு எஸ்டரோட ரியாக்ட் ஆகி என்ன ப்ராடக்டை தரப்போகுது அப்படின்றத இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி நவபனிக்கல் கண்டென்சேஷன். ரைட், திஸ் இஸ் a நவபனிக்கல் கண்டென்சேஷன். வாட் இஸ் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத நான் இப்போ எழுதுறேன் பாருங்க. ரியாக்டன்ட் என்ன அப்படின்னாக்கா நார்மலாகவே வந்து எது ரியாக்ட் ஆகும் அப்படின்னாக்கா ஆல்டிஹைட் இல்லையா. ஆல்டிஹைட் எதோட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து எதோட ரியாக்ட் ஆகும் அப்படின்னா அசிட்டோ அசிட்டிக் எஸ்டரோட ரியாக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நிறைய நம்ம சொல்லலாம் எதோட அப்படின்னா அசிட்டோ அசிட்டிக் எஸ்டர். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா அசிட்டோ அசிட்டிக் எஸ்டர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சயனோ அசிட்டிக் எஸ்டர். சயனோ அசிட்டிக் எஸ்டரோட ரியாக்ட் ஆகும். இல்ல அப்படின்னா மெலனிக் ஆசிட், மெலனிக் எஸ்டர். இதெல்லாம் ரியாக்டன்ட். இதெல்லாம் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1, and 1,3 கார்பனைல் காம்பவுண்ட். 1,3 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இல்லையா. கண்டைனிங் இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா டெஃபினட்டா பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டைனிங் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா மெத்தில் குரூப். என்ன குரூப் இருக்கணும் அப்படின்னாக்கா மெத்திலின் குரூப் வந்து கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னாக்கா மெத்திலின் குரூப் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், இப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? இது வந்து ரெண்டுமே வந்து ரியாக்டன்ட். இந்த பிரசன்ஸ் இதுல என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பாருங்க அப்படின்னா பிரிடின் வந்து எதா ஆக்ட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் தி கேட்டலிஸ்ட். பிரிடின் இஸ் ஆக்டிங் ஆஸ் த கேட்டலிஸ்ட். ரைட், இப்போ நமக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. அதாவது ஆல்டிஹைட்ல வந்து அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கலாம், பென்சால்டிஹைட்ல எடுத்துக்கலாம். என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இது வந்து ப்ராடக்ட் வந்து என்ன குரோட்டோனிக் ஆசிடா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆசிடை வந்து தருது அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, இது வந்து ஜெனரல் ரியாக்ஷன். இது வந்து என்ன அப்படின்னா ஜெனரல் ரியாக்ஷன். இது வந்து நான் சொல்றது என்ன அப்படின்னாக்கா திஸ் இஸ் தி ஜெனரல் ரியாக்ஷன். ரைட், இந்த ஜெனரல் ரியாக்ஷன்ல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டா எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த ஆல்டிஹைடுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து அலிஃபாட்டிக்கா அரோமேட்டிக் ஆல்டிஹைடு அப்படின்றதுலாம் கிடையாது, எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா அசிட்டால்டிஹைடை வந்து எடுத்துக்கிறேன். CH3 CHO. இது வந்து என்ன அசிட்டால்டிஹைடு. அசிட்டால்டிஹைடை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இதோட நான் என்ன பண்றேன் அனதர் ரியாக்டன்ட் என்ன அசிட்டோ அசிட்டிக் எஸ்டர்னு எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா மெலனிக் எஸ்டர் எடுத்துக்கிறேன். அது வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா மெலனிக் எஸ்டர் CH2. இந்த பாருங்க இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் COO C2H5 மெலனிக் எஸ்டர். பாருங்க COO C2H5. இது என்ன மெலனிக் எஸ்டர். மெலனிக் எஸ்டர். ஓகே, என்ன எப்போதுமே எப்படி இருக்கணும் மெத்திலின் குரூப் வந்து இருக்கணும். அழகா இந்த இது என்னவாகும் பாருங்க நல்ல வாட்டர் ரிமூவ் ஆகிறதுக்கு நம்ம ஈஸியா ஃபார்ம் ஆயிடும். வாட்டர் வந்து என்னவாயிடும் ரிமூவ் ஆயிடுது. எதோட முன்னிலையில நடக்கும் ரியாக்ஷனு பிரிடின் முன்னிலையில நடக்குது. ரைட், அப்ப என்னவாகும் வாட்டர் வந்து ரிமூவ் ஆயிடும். வாட்டர் ரிமூவ் ஆனா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அசிட்டால்டிஹைடு CH3 இல்லைங்களா. அப்ப இங்க எப்படி வரும் CH3 CH3CH டபுள் பாண்ட் C ரிமைனிங் வந்து அப்படியே எழுதுறோம் CCOO C2H5 COO C2H5. ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் KOH முன்னிலையில இது ரியாக்ட் ஆகுது. அப்ப என்னவாகும் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். என்ன அப்படின்னா பாருங்க அந்த இடம் எப்படி ரிமூவ் ஆகும் அப்படின்னா அந்த C2H5 இருக்கு இல்லையா அது அப்படி என்னவா மாறிடும் CH3 பாருங்க CH3
CH ரிமைனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க C. இது அப்படியே வந்து இது எல்லாமே என்னவாகும் COOH COOH மாறிடும். ஓகேவா? ரைட். இது இந்த பிரசன்ஸ் இதை மட்டும் என்ன பண்ண இது வந்து இந்த KOHோட ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். அடுத்தது நம்ம இன்னும் ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், 200 டிகிரியில் நல்லா ஹீட் பண்றோம். 200 டிகிரி செல்சியஸை கொடுத்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அழகா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆயிடும். மைனஸ் CO2. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆகும். அப்ப ரிமைனிங் உள்ள ப்ராடக்ட் என்ன, CH3 CH டபுள் பாண்ட், இந்த C இந்த H COOH. இது வந்து எதுக்கு போட்டதுனால அசிட்டால்டிஹைட். இதுக்கு பேர் என்ன, குரோட்டோனோயிக் ஆசிட். குரோட்டோனோயிக் ஆசிட். இது வந்து அலிபாட்டிக் மீன்ஸ் குரோட்டோனோயிக் ஆசிட். இதே வந்து இது எக்ஸாம்பிள். இதே வந்து நான் பென்சால்டிஹைடு நான் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்க போறேன், பென்சால்டிஹைடு. பென்சால்டிஹைடு ரெண்டாவது ரியாக்ஷன். பென்சால்டிஹைடு C6H5 CHO பிளஸ் இதே மாதிரி நான் ஒரு எஸ்டரை எடுத்துக்கிறேன். என்ன எஸ்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா மலோயிக் எஸ்டர் மாதிரி ஒரு எஸ்டர் எடுத்துக்கிறேன். COOH சிம்பிளா ஒரு எஸ்டர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ரைட்டா? கீழே இருக்கும், அப்பதான் கிளியரா கிடைக்கும். இது வந்து 2 பாருங்க, அசிட்டால்டிஹைடு பென்சால்டிஹைடு C6H5 CHO C6H5. இது வந்து என்ன, பென்சால்டிஹைடு. It react with any ester CH2 COOH. ஈஸியா ஒரு எஸ்டர் ஃபார்மேஷன் எடுத்துக்கிறேன். இல்லை மெலோயிக் எஸ்டர் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து அழகா என்ன ஆகும், இந்த வாட்டர் வந்து ரிமூவ் ஆயிடுது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் pyridine minus H2O. இந்த presence of pyridine the elimination of water molecule என்ன கிடைக்கும், C6H5 CH double bond COOH. இந்த ப்ராடக்ட் இதுக்கு பதிலா நம்ம டைரக்டா இந்த எஸ்டர் எடுத்துக்கோம். COOH COOH. திரும்பி இது என்ன ஆகுது, எலிமினேட் ஆகுது. எது எலிமினேட் ஆகும், இந்த கார்பன் டை ஆக்சைடு எலிமினேட் ஆகும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு ப்ராடக்ட், C6H5 CH டபுள் பாண்ட் CH COOH. இதுக்கு பேர் என்ன, சின்னமிக் ஆசிட். இதுக்கு பேர் என்ன, சின்னமிக் ஆசிட். அப்ப பென்சால்டிஹைடு போடும்போது சின்னமிக் ஆசிட் கிடைக்குது, அசிட்டால்டிஹைடு போடும்போது என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா இது வந்து குரோட்டோனோயிக் ஆசிட் வந்து கிடைக்குது. இது வந்து ஜெனரல் ரியாக்ஷன்ஸ். சரி, இப்போ இதோட மெக்கானிசம் நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். சரி, மெக்கானிசம் ஆஃப் தி நோவனிக்கல் கண்டென்சேஷன். எப்படி வந்து சின்னமிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது, அடுத்தது குரோட்டோனோயிக் ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத ஒரு ஜெனரல் மெக்கானிசத்துல பார்த்தோம். இப்போ வந்து உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூ மெக்கானிசம், ஃப்ளூ மீன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய இன்சைட் மெக்கானிசம், ஹவு இட் இஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ரைட், மெக்கானிசம் இது வந்து எத்தனை ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்கா ஒரு 5 ஸ்டெப் நம்ம எடுத்துக்கிறோம். ரைட், இந்த இடத்துல நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இந்த இடத்துல நம்ம மெக்கானிசத்தை டிரைவ் பண்ண போறோம். இப்போ வந்து ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும், அதாவது நார்மலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த எஸ்டர், என்ன எஸ்டர், மலோயிக் எஸ்டர் எப்படி எடுத்துப்போம் பாருங்க. ஸ்டெப் 1 எஸ்டர் ஃபார்முலா என்ன, CH2 இல்லையா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா COO C2H5 இல்லையா, இந்த எஸ்டரோடது. சரி, இது வந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பிளஸ்
ரியாக்ட் வித் தி ஏதாவது ஒரு பேஸோட ரியாக்ட் ஆகுது. அப்ப என்ன கிடைக்கும்? ஒரு பேஸோட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்கும்? இந்த இருக்கக்கூடிய ஹெச் வந்து என்னவாகும்? இங்க அழகா போய் சேர்ந்துக்கும். அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன? CH. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஹெச் போயிடுச்சு. அப்ப CH இது இஸ் த கார்பன் அயன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய அயன். அப்ப வந்து என்னவாகும்? CH COO C2H5 2 times plus BH ஃபார்ம் ஆகுது. இது பாசிட்டிவ் குரூப். இது வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது என்ன? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். நான் வந்து என்ன? கார்பன் அயன். அப்ப வந்து C1 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதுவோம்? பேஸ் ஃபர்ஸ்ட் the base removes a proton from the methylene group. This is the similar to the இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து similarly of ஆல்டால் மாதிரியே தான் நடக்கும். similarly of ஆல்டால்னு சொல்லிடுறோம். ரைட். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவாகும்? பேஸ் வந்து எப்படி ரிமூவ் ஆகுது இல்லையா? பேஸ் ரிமூவ்ஸ் என்ன பண்ணுது? இந்த பேஸ் வந்து எதை ரிமூவ்ஸ் பண்ணுது அப்படின்னா புரோட்டானை ரிமூவ் பண்ணுது. ஃப்ரம் எங்கே இருந்து அப்படின்னா ஃப்ரம் எதுல இருந்து அப்படின்னா இந்த மெத்திலீன் குரூப்ல இருந்து. இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன? இந்த மெத்திலீன் குரூப் இருக்கக்கூடியதா தான் நம்ம எடுத்துப்போம். அப்ப எதுல இருந்து ரிமூவ் ஆகுது? மெத்திலீன் குரூப்ல இருந்து ரிமூவ் ஆகுது. ஓகே, ரிமூவ் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது? கார்பன் அயானா ஃபார்ம் ஆகுது. கார்பன் அயான். திஸ் இஸ் த கார்பன் அயான் 1. ரைட். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்? இந்த ஃபார்ம் ஆன கார்பன் அயான் வந்து எதோட ரியாக்ட் ஆக போகுது? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆல்டிஹைடோட ரியாக்ட் ஆகுது. ஆல்டிஹைட் ஜென்ரல் ஆல்டிஹைட் எடுத்துக்கிறேன். RC டபுள் பாண்ட் OH. இது வந்து நான் ஆல்டிஹைடை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்னவாகும்? இந்த கார்பன் அயான் CH minus COO C2H5 twice. இது வந்து என்ன? கார்போகேட்டையான் 1, கார்பன் அயான் 1 இதோட ரியாக்ட் ஆகுது. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? இட் இஸ் a reversible reaction. அப்படியே போய் என்னவாகும்? இதுல போய் அட்டாச் ஆகி இந்த பாண்டை பிரேக் ஆகிட்டு அப்படியே ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் த இன்டர்மீடியேட். பாருங்க, RCOH. இந்த இடத்துல என்ன வரும்? CH COO C2H5 twice. இது வந்து என்ன? C2 செகண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட். இப்போ என்ன சொல்றோம்? இந்த கார்பன் அயான் இந்த ஜென்ரல் ஸ்டெப் 2 எது வரும்? இந்த ஸ்டெப் 2 இந்த C1 அதாவது இந்த கார்பன் அயான் 1 அட்டாக் ஏ கார்பனைல் கார்பன். இதுல இருக்கக்கூடிய இந்த கார்பனை என்ன ஆகுது? பிளஸ் அட்டாக். எதை போய் அட்டாக் பண்ணுது? அட்டாக்ஸ். இதுக்கு பேர் என்ன? இந்த கார்பனுக்கு பேரு கார்பனைல் கார்பன். இதுக்கு பேர் என்ன? CO குரூப் இருக்கு, அதனால கார்பனைல். இதுக்கு பேர் என்ன? கார்பனைல் கார்பன் இல்லையா? எதை போய் அட்டாக் பண்ணுது? இந்த கார்பனைல் கார்பனை வந்து அட்டாக் ஆகுது. அட்டாக் ஆஃப் த எதுல இருக்கக்கூடியது? எதுல இருக்கக்கூடியது? ஆல்டிஹைடுல இருக்கக்கூடியது. ஆல்டிஹைடுல இருக்கக்கூடியதை அட்டாக் பண்ணி என்னவாக ஃபார்ம் ஆகுது? anion 2 ஃபார்ம் ஆகுது. இதான் வந்து செகண்ட் ஸ்டெப். anion 2 ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? இந்த அதாவது புரோட்டனேட்டட். அப்ப திருப்பி புரோட்டனேஷன் ஆகும். எது? இந்த தேர்ட்ல இருக்கக்கூடியது RCO CH COO C2H5 twice. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன? C2 இல்லையா? இந்த C2 என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிறது CH. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் ரிமூவல் ஆஃப் தி வாட்டர் மாலிகுல்ஸ் இல்லையா? ரிமூவல் ஆஃப் தி வாட்டர் மாலிகுல்ஸ் இதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடியது. என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனிச்சு, அதுக்கப்புறம் என்னவாகுது? இந்த குரூப் வந்து இது வந்து செகண்ட், அதாவது புரோட்டனேஷன் ஆகும். என்னவாகும்? BH ஓட ரியாக்ட் ஆகும். BH பிளஸ்
என்ன ஆகும் இந்த இடத்துல என்ன எழுதுவோம்? the protonated base is step 3 என்ன? step 3 protonated base. எது base? protonated base எது? BH வந்து எதோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னாக்கா இந்த anion 2 ஓட ரியாக்ட் ஆகுது. anion 2 ஓட ரியாக்ட் ஆகி என்னத்தை கொடுக்கும்? ஹைட்ராக்சில் காம்பனண்ட்டை தரும். ஹைட்ராக்சி காம்பனண்ட். இது வந்து என்ன? 3 ஹைட்ராக்சி காம்பவுண்ட் தரப்போகுது. இப்போ எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஹெச் போய் அழகா என்ன பண்ணிடும்? இந்த ஓஹோட போய் சிட் ஆகி இந்த இடத்துல ஓஹெச் குரூப்பா மாறிடும் இல்லையா? அப்புறம் நமக்கு வந்து திரும்பி என்ன மாலிகுல்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னா ஆர் சி மேல என்னவாகும்? ஓஹெச். ஏன்னா அது புரோட்டனேஷன் ஆயிடுது இல்லையா? கீழே வந்து என்ன இருக்கும்? ஹெச். இந்த இடம் என்ன இருக்கும்? சிஹெச் சிஓஓ C2H5 twice plus B. இது வந்து என்ன? சி. இதுக்கு பேர் என்ன? ஹைட்ராக்சி காம்பனண்ட். ஹைட்ராக்சி காம்பவுண்ட் இல்லையா? ஹைட்ராக்சி காம்பவுண்ட். ரைட். இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்ட் தேர்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 3ல ஃபார்ம் ஆனது. ஸ்டெப் 4 என்னவாகும்? இந்த ஃபார்ம் ஆன ஹைட்ராக்சி காம்பனண்ட் இட் இஸ் எலிமினேட்டிங் தி வாட்டர் மாலிகூல். ஸோ வாட் ஹேப்பன் ஹியர்? பாருங்க, இந்த ஸ்டெப்பை நான் எழுதுறேன். RCOH CH COO இது சி மாதிரி இருக்கும், பிராக்கெட் நல்லா போடும். C2H5 இங்க பாருங்க, இங்க ஒரு ஹைட். இப்போ என்னவாகும்? இட் இஸ் ரிலீசிங் தி வாட்டர் மாலிகூல். அப்ப எப்படி ரிலீஸ் ஆகக்கூடியது? ரிமூவல் ஆஃப் தி வாட்டர். இந்த OH வந்து என்ன பண்ணும்? இந்த ஹெச் எடுத்துட்டு அப்படியே ரியாக்ட் ஆயிடுது. ஓகே, ரியாக்ட் ஆயிடுது. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? பாருங்க, RCH அப்படியே எழுதிட்டு இந்த இடத்துல என்னவாகும்? ஒரு கார்பன் போயிடுச்சு. அப்ப என்னவாகும்? வேகன்சி இருக்கு இல்லையா? அப்ப டபுள் பாண்ட். பாருங்க, இது ஃபுல்லாவுமே போயிடுது. அப்ப டபுள் பாண்ட் சி. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சி இல்லையா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய சி. ஓகே, ஆர் சிஹெச் OH CH. அப்ப எலிமினேட் ஆயிடுது இல்லையா? அப்ப என்னவாகும்? ஆர் சிஹெச் சி. ரிமைனிங் உள்ள குரூப்பை நம்ம அப்படியே எழுத போறோம். சி பாருங்க, COO C2H5 twice. இது வந்து என்ன? ஃபோர்த் குரூப் இல்லையா? இது வந்து தேர்டு. இங்க கால் பண்ணலாம் போட வேணாம், நம்ம தேர்டுன்னே போட்டுக்கோம். ஓகே, இது வந்து C1. இது வந்து ஃபார்ம் ஆன தேர்டு இன்டர்மீடியட். இது வந்து ஃபோர்த். சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன மெக்கானிசம் ரைட் அப் என்ன பண்ண போறோம்? இந்த ஹைட்ராக்சில் காம்பனண்ட் இருக்கு இல்லையா? எலிமினேட் தி வாட்டர். ஹைட்ராக்சில் காம்பனன்ட்ஸ் எதுல இருக்கக்கூடியது? தேர்டு வந்து என்ன பண்ணும்? எலிமினேட் வாட்டர் டு ஃபார்ம் ஃபோர்த் ஸ்டெப்பை ஃபார்ம் பண்ணுது. எலிமினேட் ஃபார்ம் போயிட்டு ஃபோர்த் ஸ்டெப்பை ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? அந்த ஃபோர்த் ஸ்டெப்புக்கு பேர் என்ன? அன்சாச்சுரேட்டட் எஸ்டர். இதுக்கு பேர் என்ன? அன்சாச்சுரேட்டட் எஸ்டர். இதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர். எது? இந்த ஃபோர்த் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகக்கூடியது. அடுத்தது ஃபைனல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்? வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டோம், திரும்பி ஹீட் பண்ணும். அப்போ என்னவாகும் அப்படின்னா இந்த அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் அண்டர்கோ தி ஹைட்ராலிசிஸ். ஸ்டெப் 4 5 வந்து என்ன பண்ணும்? இதுல இருக்கக்கூடிய அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் வந்து என்னவாகும் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ்க்கு அண்டர்கோ ஆகும். undergo the hydrolysis gives the unsaturated acid. எதை கொடுக்கும்? unsaturated acid தருது அப்படின்றாங்க. unsaturated acid, this is the product. அன்சினமிக் ஆசிடாக இருக்கட்டும், குரோட்டோனிக் ஆசிடாக இருக்கட்டும். இப்போ 5th பாருங்க, நம்ம என்ன எழுத போறோம்? இந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்சாச்சுரேட்டட் எஸ்டரை வந்து நான் என்ன பண்ண போறேன்? அன்சாச்சுரேட்டட் ஆசிடா மாத்த போறேன். எப்படி? ஹைட்ராலிசிஸ் பண்ணி. பாருங்க, ஆர் சிஹெச் டபுள் பாண்ட்
COO, C2H5 twice hydrolysis இல்லையா? என்ன நடக்கும்? ஹீட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லையா? எல்லாமே ரிமூவ் ஆனதான் ஜெனரல் ஸ்டெப். ஃபைனல் ஸ்டெப் என்ன கிடைக்கும்? ஆர் பாருங்க, CH, ஓகே, டபுள் பாண்ட் CH COOH. இதான் வந்து 5th ஸ்டெப்பு. இதுதான் வந்து என்ன? ப்ராடக்ட் ஸ்டெப்பு. இது மட்டும் இல்லாம இதுக்கு பேர் என்ன அப்படின்னா unsaturated acid. Okay, unsaturated acid. Okay, this is the mechanism of novonical condensation. That is similarly for the aldol condensation. Okay வா? இப்போ உங்களுக்கு if you have any doubt in this video, கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்தது கண்டென்சேஷன் மெக்கானிசம்ஸ் நம்ம நிறைய பார்க்க இருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ. இஃப் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ லிசனர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, கொஞ்சம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டிஆர்பியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான் இருக்கு. அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணிட்டு பிடிச்சிச்சு அப்படின்னா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச்.